வெற்றி ஏன் புருஷன், அவனை கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. அவன் சொல்லட்டும். வெற்றி சொல்லு வெற்றி, நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமா? சொல்லு வெற்றி. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்போ என்ன போக சொல்றியா வெற்றி? ஏய், இத விட வேற யாராலையுமே தெளிவா சொல்லவே முடியாது. என்னடி பாத்துட்டு இருக்க? கிளம்பு. அத்தை, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு என் பேர்லயும் சரண்யா அண்ணி பேர்லயும் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கல, நான் சக்தியே இல்லை. ஏய், நீதான் இதுல ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. அத நான் கண்டுபிடிக்கிறேன்டி. ஏண்டி, பேக்கோட போகும்போதே உனக்கு இவ்ளோ பாயா? ஏய், இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரங்கறத நானும் பாக்குறேன். ஏய், போ. உன் தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் பையன் அசோக் அப்பா இல்லைன்னு வந்திருக்கு. இந்த பாரு. வா, எல்லாரும் முன்னாடியும் என்ன வெளியில போன்னு சொல்லிட்டல்ல, பதில் சொல்ல கூட உனக்கு பிடிக்கலையா? இப்படி என்ன போக சொல்றியே, அங்க அம்மா என்ன விஷயம்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றது? அப்படியே போட்டன் வை. இப்ப வந்து என்கிட்ட கேட்டா நான் என்னடி பண்ணுவேன்? ஆமா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த? இப்ப மட்டும் என்கிட்ட வியாக்கியானமா கேள்வி கேக்குற? கிளம்பி போ. ஏய், டேய், நேரா சரண்யா வீட்ல இருந்து தான் வரேன். மா, அவ வீட்டுக்கு ஏமா போனீங்க? டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாச்சு. அந்த ரங்கநாயகி மூஞ்சில விசிறி அடிக்க தான் போனேன். ரிசல்ட் வந்துருச்சா? இந்த ஊர் உலகத்துல உன் பொண்டாட்டி மட்டும்தான் உன் டயட்டான்னு சொல்லுவியே, அப்படியே உருகுவியே. அந்த ரிசல்ட்ல என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? சரண்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ இல்லையா? எங்கிட்ட ஏன்டா கத்திட்டு இருக்க? நியாயமா நீ கத்த வேண்டியது அந்த கேடுகட்ட சரண்யா கிட்ட. வெற்றி தான் வராமா? என்ன பண்றீங்க? நிப்பாட்டு, எதுக்கு அடிக்காதீங்க? ஏன் அடிக்கிறீங்க? வெற்றி கேட்டுட்டு இருக்கல? வெற்றி, வெற்றி, எதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நிறுத்துங்க வெற்றி, வெற்றி. வெற்றி, நான் சொல்றது கேளுங்க வெற்றி. எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? வெற்றி கேட்டுட்டு இருக்கல? விடுறாங்கல்ல? ஏய், எங்க வீட்டுக்குள்ளே வந்து ரவுடித்தனம் பண்றியா? ஏய், நீ எல்லாம் பேசுனன்னு வச்சுக்கோ, ஏன் கொன்றுவன் பாத்துக்க. ஏய், உன் தங்கச்சி தப்பு பண்ணிட்டான்னு ரிசல்ட் வந்தா ஏன் பையனை போட்டு அடிப்பியா நீ? என்ன சொன்ன?
என் தங்கச்சி தப்பு பண்றவளா? உனக்கு அறிவு இருக்கா? ஏய், ரிசல்ட் அப்படித்தானே சொல்லுது. டெஸ்ட் எடுக்கும்போது உன் பொண்டாட்டியும் கூட தானே இருந்தா. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? யாரு தப்பு பண்ணுவா யாரு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? அசோக், நீங்க சொல்லுங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லட்டும், சயின்ஸ் என்ன வேணா சொல்லட்டும், உங்க மனசு என்ன சொல்லுது அத சொல்லுங்க. என் தங்கச்சி தப்பு பண்றவளா? என்னடா திரும்பவும் அவனை அடிச்சு மிரட்ட போறியா? இருங்க வெற்றி, சரண்யாவோட புருஷனா நான் சொல்றேன். சரண்யா என்னைக்கும் தப்பு பண்றவ கிடையாது. டேய், நீ ஏன்டா இவனுக்கு பயந்துட்டு இல்லாத பழியை ஏத்துக்கிற? கேட்டிங்களா அசோக்? இதுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். சரண்யா வயித்துல வளர குழந்தை யாரோடது? என்னோடது. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. கேட்டுக்கிட்டீங்களா? உங்க புள்ள அசோக்கே சொல்றாரு அது அவரு புள்ளதான்னு. ஆனா நீங்க ஒரு வெத்து பேப்பரை கையில வச்சுக்கிட்டு சரண்யாவை தப்பா பேசுறீங்க. நான் கேக்குறேன், பேப்பர் என்னங்க பெரிய பேப்பரு? நம்ம என்ன எழுதுறோமோ அதானே அதுல வரும். ஆனா மனசாட்சி என்னைக்குமே போய் சொல்லாது. இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். ரிப்போர்ட்ல அவன் தான் அப்பா இல்லன்னு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு ரிப்போர்ட் தான் முக்கியம். ஓஹோ, அப்போ யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்க பையனே நான் தான் அப்பான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் தானே வேணும்? சரிம்மா, நானும் ரிப்போர்ட்டோட வரேன். ஆனா அந்த ரிப்போர்ட்ல மட்டும் அசோக் தான் அப்பான்னு வந்துச்சு, இந்த குச்சி உங்களுக்கு தான். ஏண்டா அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு போறா, நீ பாத்துட்டு சும்மா இருக்க? உன்னை எதிர்த்து பேச முடியாம நீ சரண்யா ஒவ்வொரு வாட்டி தப்பா பேசும்போது நான் அமைதியா இருந்தல்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுல எனக்கு தேவையா? வெற்றி மேல எந்த தப்பும் இல்ல. எவனாவது என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணியிருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த? இப்ப மட்டும் என்கிட்ட வியாக்கியானமா கேள்வி கேட்கிற? கிளம்பி போ. வெற்றி இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புவான்னு சத்தியமா நான் நினைக்கல. எனக்கு வீட்டுக்கு போகவே தயக்கமா இருக்கு. சக்தி, என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? என்ன சக்தி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்க? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஏன், என்னாச்சு? அங்க ரங்கநாயகி அத்தை. ஏன், ரங்கநாயகி அம்மாவுக்கு என்ன? என்ன
கருக்குது பாரு. நல்லா பாரு. வெற்றி தம்பி. நான் தான். அம்மா கிளம்பி போ. தம்பி, இவ உங்களை என்ன சொல்ற தெரியுமா? உங்க வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனையா? உங்க அம்மா இவள வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்களாம். நீங்களும் போன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. பா, இவளை என்னதான் பண்றது? அம்மா நான் என்னம்மா சொல்றது? உங்க பொண்ணை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரியாதான் இருக்கும். மறு வீட்டுக்கு வாங்கன்னு நான் தான் வெற்றி தம்பி கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை மதிச்சு தம்பி இங்க வந்திருக்கு. ஆனா நீ என்னடானா அவரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பெருசா கதை விட்டுட்டு இருக்க. இல்லம்மா, அது வந்து போதும் சக்தி. முதல்ல வெற்றி தம்பி கிட்ட மன்னிப்பு கேளு. அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடு. கடைசியா சொல்லிட்டேன், இனிமே இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. என்ன பொண்ணும். என்னப்பா தம்பி, என்னாச்சு? இவ இருக்காளமா? இவ என் கால மேல பேக போட்டாமா? அதுமா பேக கீழே வைக்கும்போது தெரியாம அவர் கால் மேல பட்டுடுச்சு. இல்ல வெற்றி? இல்லம்மா, இவ வேணும்னே என் கால்ல போட்டுட்டா. இல்லம்மா, தெரியாம தான் வச்சிட்டேன் வெற்றி. ஐயோ, ஏண்டி பார்த்து வைக்க மாட்டே? தம்பி ரொம்ப வலிக்குதா? ஆமாமா. சக்தி, உள்ள ஆயின்மெண்ட் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். நீ போய் மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விடு. ஏண்டா டேய், என்ன அங்க வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இங்க எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? இது உனக்கு மறு வீடா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இப்ப என்னடா மறு வீடு? உங்க அம்மா இப்பதானே வந்தாங்க, அதான். எங்க அம்மா இப்ப வந்தா உனக்கு என்னடா மறு வீடு? ஏய், என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா திட்டுற. அப்படிதான் திட்டுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மோகன வெற்றி, சாப்பிட்டியா? பசிக்குதா? நீ பசி தாங்க மாட்டல்ல? ஆமா சக்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சூடா 4 பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வா. நீ கெட்ட கேடுக்கு உனக்கு பஜ்ஜி வேணுமா? அதுவும் சூடா. ஏய் வட்டி, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? ஏய், என்னடி அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுற? அம்மாவுக்கு முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிற, அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன திட்டி கரிச்சு கொட்டுற. வெற்றி, நம்ம பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும். எங்க அம்மா முன்னாடி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓஹோ, உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதா? அது சரி, அப்ப சொல்லிட வேண்டியதான். நீ மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேல, இரு, இப்ப உங்க அம்மா கிட்ட சொன்னாதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். நான் சொல்லுவேன். மீனாட்சியம்மா, ஏய், அவங்கள இதுக்குடா கூப்பிடுற? மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா, சும்மா வாங்க. ஏய், என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷம். என்ன சொல்லவா? சொல்லாதடா ப்ளீஸ். என்ன தம்பி, என்னாச்சு? அம்மா பாருங்கம்மா, நான் வச்சுக்கிறது தப்பாம்மா? நீங்க எதை எனக்கு கொடுக்குறீங்களோ அதை தான் நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணுமா? அம்மா கண்ட மேனிக்கு என்ன திட்டுறாமா? ஏய், என்ன சக்தி நீ? தம்பிக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடு. ஏன் தான் இவ இப்படி இருக்காளோ தெரியல. தம்பி, கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். சரிங்க. முதல்ல தம்பிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. என்ன பொண்ணோ. ஏய், இந்த சண்டையெல்லாம் நமக்குள்ள மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சிருச்சு. ஏய், என்னடி பண்ணுவ? அப்புறம் என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? என்னடா? என்ன பண்ணுவனா? கைய உர்றி, கைய உர்றி. நான் உன்னை கொன்னுடுவேன். போக்குறியோ? ஏய், அம்மா, ஏய் பைத்தியம், பைத்தியம், கைய விடு, கைய விடு, கைய உர்றி. என்ன வெற்றி, கை ரொம்ப வலிக்குதா? நீ அமுக்கி விட்டா கை வலியெல்லாம் தானா போயிடும். ஹலோ, என்ன எப்போ 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஓவர் கொஞ்சலா இருக்கு? அதுவும் நடு ஹால்ல வச்சு. இங்க பாருங்க, இந்த வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கான்னு கொஞ்சம் கூட பாக்குறது இல்லையா? உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏதோ பண்ணி தொலைங்க. மாட்டினியா? ஏண்டி பாவன் பார்த்தா என் கைய முறுக்குறியா? என் கைய முறுக்குறியா நீ? அப்படியே உன்னை விட்டனா என்ன வழுக்கி விட வச்சுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போனியா நீ? கை வலிக்குது, விடுறா.
வலிக்கிட்டோம் உன்ன இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. மா சக்தி பாக்கா அம்மா எங்க? அம்மா யமுனாக்கா வந்திருக்கு. இத வரேன். அக்கா கையில என்னாச்சு? அது என்ன அக்கா? ஐயோ என்னம்மா இது கையில இவ்ளோ காயம்? அம்மா நீ ஒண்ணும் பதட்டப்படாத. என்னம்மா? இல்ல வெந்நீர் தெரியாம கையில ஊத்திக்கிட்டேன். என்ன யமுனா, என்னம்மா நீ பார்த்து வேலை செய்ய மாட்டியா? நீ முதல்ல உட்காரு, வா வாமா, போய் உட்காரு. சக்தி கொஞ்சம் நவுரு, உட்காரு. அக்கா ரொம்ப வலிக்குதா யமுனா? ஐயோ இல்லம்மா, வெந்நீர் கொட்டினப்போ கொஞ்சம் எரிச்சல். இப்ப பரவாயில்ல, ஆயின்மெண்ட் போட்டேன். அம்மா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கா, குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க. சரி சரி இரு, இத வர இரு. அக்கா அம்மா முன்னாடி கேட்க வேண்டான்னு தான் நான் உங்களை போக சொன்னேன். தெரியாம தான் உன் கையில சுட தண்ணி குட்டிச்சாக்கா? ஹே ஆமா, ஏன் அப்படி கேக்குற? எப்படிக்கா குட்டிச்சு? ஏய் இது என்ன கேள்வி? கிச்சன்ல ஒரு சொம்புல வெந்நீர் வச்சிருந்தனா அது அப்படியே உருண்டு தெரியாம என் கையில கொட்டிடுச்சு. அப்போ உன் மாமியார் அங்கதான் இருந்தாங்களா? ஏன் நீ இப்படிலாம் கேள்வி கேக்குற? சக்தி கேக்குறது கரெக்ட் தானே, சொல்லுங்க. உங்க மாமியார் அங்க இருந்தாங்களா? ஆமா, அவங்களும் அங்கதான் இருந்தாங்க. அக்கா அப்போ அவங்கதான் வேணும்னே கொட்டிருப்பாங்க. ஹே சும்மா இரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப மாறிட்டாங்க. என்ன அப்படியே மருமகன்னு என்ன அவ்வளோ அன்பா பாத்துக்கிறாங்க. ஆமா, என் கையில வெந்நீர் கொட்டினதுக்கு என்னை விட அவங்க தான் ரொம்ப துடிச்சிட்டாங்க. ஆமா சரிக்கா, எதுக்கும் ஜாக்கிரதையாரு. இந்த யமுனா ஜூஸ் குடி. எப்படி காயம் இருக்கு பாத்தியா? குடிமா. மீனாட்சி, மீனாட்சி, என் மேல இருந்த கோபம் இன்னும் உனக்கு போகலையா? ஏன் எல்லாரும் என்னை அப்படி பாக்குறீங்க? யமுனா, கையில என்னம்மா? வெந்நீர் கொட்டிடுச்சு. அச்சச்சோ, பார்த்து கவனமா இருக்க வேணாமா? டாக்டர்கிட்ட காமிச்சிட்டியாமா? காமிச்சிட்டேன்ப்பா. நான் இங்க வந்தது உங்க யாருக்குமே பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. நான் உங்க அம்மாவுக்கு பண்ண அநியாயம் அக்கிரமம் அப்படி. உங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம்னு வந்தேன். பரவாயில்ல, நான் கிளம்புறேம்மா. துர்கா, அவரை சாப்பிட்டுட்டு போக சொல்லு. சாப்பிட்டு போங்கப்பா. மாம்சு, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிடணும். ஏன் தெரியுமா? என் பொண்ணுங்க நீங்கள் பரிமாறுனீங்க இல்லையா, அதாம்மா. இங்கே இருங்கடா. மாமா, தின்னுகிட்டு இருக்க, வர இரு.
மாமா அறிவு இல்ல? எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்க? ஏய் துர்கா, கொசுத்தல தாங்க முடியல. ஆமா. ஏய் நான் நக்கல, நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, பேசிக்கோப்பா. பேசுவோம். மாமா இடத்த காலி பண்ணு முதல்ல. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, எரிச்சலா இருக்கு. வா முதல்ல. டேய் உனக்கு ஏன்டா எரியுது? இது என் பொண்ணுங்க வீடுடா, நான் சாப்பிடுறேன்டா. யோ பொண்ணு விடா, அசிங்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுது மாமா, அவ்வளவுதான் உனக்கு. ஏய், அவர் இங்கதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாருல, நீ என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? திறந்த வீட்டுல நீ பாட்டுக்கு உள்ள வர? வெளிய போடா. முதல்ல நீ வெளிய போ. என்ன உன் புருஷன் பக்கத்துல இருக்கான்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? புருஷன் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அவ அமைதியா பேசிட்டு இருக்கா. இல்லனா உனக்கே தெரியும், இந்நேரம் 4 மிதி மிதிச்சிருப்பா. முதல்ல இங்க இருந்து வெளிய போ.